மனிதர்களாக வாழ பிறந்த நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது மனித பண்புகளுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் அறிய வேண்டும். இறை உணர்வு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இறை அச்சம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அவ்வாறெனில் இறைவன் நம்மை நேசிப்பவனாக இருக்கின்றான். அவனுக்கு பயந்து வாழும் காலமெல்லாம் நாம் அவனுடைய நேசத்திற்கு உரியவர்களாக இருக்கின்றோம். நம்மை மனிதனாக படைத்து நமக்கு மனிதனுடைய நற்குணங்களையும் அறிவித்திருக்கின்றான். நல்ல குணங்கள் இருக்குமானால் நீங்கள் மனிதர்களாக கருதப்படுவீர்கள். அந்த குணங்களுக்கு மாறுபட்டவர்களாக நாம் வாழும் பொழுது நம்முடைய சமுதாய மக்களிடமிருந்தே நாம் நீ எல்லாம் மனிதனா மனுஷனா என்று கேட்கக்கூடிய அந்த உண்மையையும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. மனிதத்தன்மை எப்பொழுது இல்லையோ நீ மிருகமா என்று கேட்போம், நீ மனுஷனா என்று கேட்போம். மனிதத்தன்மையோடு வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் நான் என்னை அமைக்கும் பொழுது மட்டும்தான் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன். இறைவனுடைய உதவியை கொண்டு வாழ்பவனாக இருக்கின்றேன். அவனும் என்னை நேசிப்பவனாகவும் என்னை ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கின்றான். நான் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறுகின்றேன். அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. காரணம், இறைவன் நம்மை நேசிக்கவில்லை. அதற்கு காரணம், நாம் மனிதத்தன்மையோடு வாழவில்லை. மனிதத்தன்மையோடு வாழாமல் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இறைவனை நிராகரிக்கின்றோம். அவனுக்கு உள்ளச்சத்துடன் வாழ்வதும் இல்லை. அவனிடமிருந்து நமக்கு ஒவ்வொரு மூச்சிலும் வழிகாட்டுதலும் அறிவிப்பும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நான் பேசும் பொழுது உள்ளத்தில் என்ன பேச வேண்டும் என்று அறிவிக்கப்படாமல் பேச்சு இல்லை. ஒரு செயல் செய்வதற்கு முன்பாக உள்ளத்தில் இதனை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டளை உங்களுக்குள் நிறைவேறாமல் எந்த காரியமும் நீங்கள் செய்யப் போவதில்லை. இந்த மீட்டிங்கிலிருந்து வெளியே போகும் பொழுது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு படைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பாதையில் நாம் செல்ல இருக்கின்றோம். நாளைய விஷயமாக என்ன என்பதும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நொடிப்பொழுதிலிருந்து நான் என்னுடைய மறுமையை நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு வாழ வேண்டும் ஒவ்வொரு மூச்சிலும். இது நமக்காக விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு நான் சாப்பிட வேண்டும், மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சாப்பாடு நன்மையாக அமைய வேண்டும் என்றும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நாம் மறந்துவிடுவோம். சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும்னு நினைப்போம். நன்மைக்குரியதை நிரப்பமாக சாப்பிட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளுக்குள். நான் சாப்பிடக்கூடிய உணவு நன்மையான உணவா என்பதை யார் தீர்மானிப்பது? சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று கூறுவோம். சாப்பிட்ட பிறகு வயிற்று பொறுமல் இருக்கிறது என்று கூறுவோம். இந்த உணவு அவ்வளவாக ருசியாக இல்லை என்று கூறுவோம். இவ்வளவு கேடுகளும் சாப்பிட்ட பிறகு நாம் உணர்கின்றோம். அதற்கு முன்பாகவே, சாப்பிடுவதற்கு முன்பாகவே நன்மையான உணவாக வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கக்கூடிய அந்த பாங்கினை நாம் மறந்துவிடுகின்றோம். என் அறிவை கொண்டு சாப்பிடணும், சாப்பிட்டதான் வாழ முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிற்று பொறுமலும் வரும், அஜீரணமும் வரும், வாந்தியும் ஏற்படலாம், பேதியும் ஏற்படலாம், ஜுரமும் வரலாம். என்னுடைய ஆற்றலின் உந்துதலுக்கு பதிலாக களைப்பும் சோர்வும் கூட ஏற்பட்டுவிடலாம் சாப்பிட்ட பிறகு.
என்னுடைய உழைப்புக்காகவும் என்னுடைய உயிரோட்டத்திற்காகவும் நான் சாப்பிடக்கூடிய அந்த உணவு எனக்கு மந்தத்தையும் களைப்பையும் வயிற்றுப்புறமலையும் அஜீரணத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உணவை நாம் மேற்கொள்ளக்கூடாது, நல்ல உணவாக சாப்பிட வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கின்றான். நன்மை எது தீமை எது என்பதை நாம் ஒரு காரியத்தை செய்த பிறகுதான் அறிய முடியும். ஆனால் நன்மையான உணவு சாப்பிட வேண்டும் என்று அதை செய்வதற்கு முன்பாகவே அறிவிப்பவன் யார்? நம்முடைய அறிவை நாம் உபயோகப்படுத்தப் போகின்றோமா அல்லது உள் உணர்வு அறிவிக்கக்கூடிய எச்சரிக்கையை பயந்து வாழப்போகின்றோமா? அப்படியானால் நான் பயபக்தியோடு என்னுடைய உணவை உட்கொள்ள வேண்டும். அதில் நன்மை இருக்கின்றது. இறைவன் நன்மையையும் தீமையையும் அனைத்தையும் அறிந்தவன். நமக்கும் நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய சக்தியையும் கொடுத்திருக்கின்றான். ஓரளவுக்கு அதிலிருந்து நாம் நன்மையும் அடைகின்றோம். நம்முடைய அனுமானத்தில் தவறிழைத்து நன்மை என்று கருதி கொண்டு தீமைகளையும் அனுபவிக்கின்றோம். என்னுடைய காரியங்களில் நான் நன்மையை செய்திருக்கின்றன என்பதை அது எனக்கு பிற்பாடு அதனுடைய விளைச்சல்களில் நான் வாடும் பொழுது அறிகின்றேன். இப்பொழுதும் சரி, நன்மையும் தீமையும் பிரித்தறிந்து நன்மையின் பால் நான் முந்திக் கொள்ள வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவின் ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பேசும் பொழுது நியாயமாக பேசுங்கள், அதிகாரத்துடன் பேச வேண்டாம், அடக்கத்துடன் பேசுங்கள், அகம்பாவத்துடன் பேச வேண்டாம், தெளிவாக பேசுங்கள், உங்களுடைய மேதாவித்தனத்தை காட்ட வேண்டாம் எல்லாம் இருக்கிறது. அகம்பாவமும் பெருமையும் கொண்டிருக்குமானால் தவறான பாதையை நான் தேர்ந்தெடுப்பேன். பணிவும் அடக்கமும் இருக்குமானால் தெளிவான பாதையை நான் தேர்ந்தெடுப்பேன். நமக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஞானங்களின் அடிப்படை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அழகான வழிமுறையும் என்னுடைய மூளையில் இருக்கக்கூடிய அகம்பாவமான பாதைகளையும் நிச்சயமாக இரு வேறு பாதைகளாக இறைவன் அறிவித்திருக்கின்றான். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் உங்களுக்கு உயிரொட்டி கொண்டிருக்கின்றான். அவன் உங்களுக்கு பசியை அளிக்கின்றான். அவன் உங்களுடைய உணவின் தன்மை எதுவாக இருக்க வேண்டும், எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று அந்த ருசியை அமைத்திருக்கின்றான். அது நல்ல உணவா கெட்ட உணவா என்பதற்கான நுகர்தலையும் பார்வையிலையும் நாம் தொட்டு பார்க்கும் பொழுதும் ருசித்து பார்க்கும் பொழுதும் அதனுடைய தன்மைகளை அறிந்து சாப்பிட சொல்லியிருக்கின்றான். ஒவ்வொன்றும் இருக்கின்றது. இவை அனைத்திற்கும் காரணமாக இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த உள் உணர்வு ஞானங்களை நமக்கு ஒரு பகுதி அளித்திருக்கின்றான். அதனுடைய உண்மையை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்பதற்காக வேண்டி. ஒரு படத்தை பார்த்ததும் அது அடியிருப்பது தெரிகின்றது, சாப்பிடவில்லை, சாப்பிடுவதற்கு முன்பாகவே அது வேண்டாம் என்று தோன்றுகின்றது. இது ஞானங்களாகும். சாப்பிட்ட பிறகு தூ என்று துப்புவதற்கு காட்டிலும் அதை மோந்து பார்த்ததும் வேண்டாம் என்று கூறக்கூடிய அளவுக்கும் இருக்கின்றது. உணர்வதற்கும் தகுதியை கொடுத்திருக்கின்றான். அந்த உணர்விலும் நாம் பல விஷயங்களை தீர்க்க தரிசனமாக ஒன்றை நாம் செய்வதற்கு முன்பாக இது தவறானதாக இருக்கின்றது என விலகிக் கொள்ள முடியும். இன்னும் செய்வதற்கு முன்பாக இது சரியான பாதை என்று தெரிந்து நான் அதை செய்யும்போது அதனுடைய பலன்களுடைய விளைச்சல்களை அழகை நான் ருசிக்கவும் முடியும். இவ்விதமாக உங்களுடைய உள்ளத்தில் உணர்வை அமைத்து அந்த உணர்வை உங்களுடைய ஞானங்களாக அமைத்து அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அறிவதற்கு முன்பாகவே அதனுடைய உண்மை நிச்சயமாக இது உங்களுக்கு நன்மையானதுதான் என்பதை அறிவிக்கக்கூடிய அந்த பாதையை தெளிவாக நான் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆனால் என்னுடைய அறிவு கூறுகின்றது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்து பின்னர் பார்ப்போம் என்று. நிச்சயமாக அந்த பாதையை இறைவன் அனுமதிக்கவில்லை. தெளிவாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அவ்விதமாக இல்லை என்றால் பொறுமையோடு சிந்தித்து உணர்ந்து இறைவனுக்கு பயபக்தியோடு அவன் உங்களை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த ஆசையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுமையை கொண்டு நடத்த வேண்டும், பயபக்தியுடன். எனக்கு விரோதமாக நான் நோயை சம்பாதிக்கின்றேன், நான் அதனை குணமாக்கிக் கொள்ள முடியும் என்று நம்புகின்றேன். நோயை சம்பாதித்த பிறகு குணமாக்கிக் கொள்ள வேண்டுமா? நோய் சம்பாதிப்பதற்கு முன்பாகவே தெளிவாக அந்த நோயிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா?
ஞானங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எது வேண்டும்? நிச்சயமாக நோயின் தன்மைகளை நான் அனுபவிப்பதற்கு முன்பாக எனக்கு அந்த நன்மைகள் வேண்டும். நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், பிரித்து அறிந்து செயல்பட வேண்டும். நன்மைகள் மட்டுமே எனக்கு வேண்டும். என் கைகளின் மூலமாக நான் எனக்கே வினைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. என்னுடைய கைகளின் காரணமாக நான் எனக்கு நன்மைகளை செய்ய வேண்டுமே தவிர எனக்கே கேடாக வினைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இது நமக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள ஒரு ஞானமிக்க தேவை, உணர்வு. நமக்கு அந்த சக்தி இருக்கிறதா? அப்படியானால் நோய்களிலிருந்து நான் என்னை ஏன் பாதுகாத்துக் கொள்ளவில்லை? ஏன் நோய்கள் எனக்கு வாழ்க்கை முழுமைக்கும் என்னை பாதிக்கக்கூடியதாக அமைந்துவிட்டது என்று தெரியாமல் செய்துவிட்டேன். நோய் ஆரம்பமாகின்றது. அந்த நோய் ஆரம்பமாகும் சமயத்தில் கூட அதனை தவிர்த்து கொள்ள வழியில்லை. டாக்டர்களிடம் சொல்கின்றோம், அவர்கள் அந்த நோயை அதிகமாக்குகின்றார்கள். இறுதியில் இந்த நோய் நாள்பட்ட நோய் என்று கூறுகின்றார்கள். இனி வாழ்க்கை முழுமைக்கும் அந்த நோய் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். இது அறிவா கேடா? உங்கள் உள்ளத்தில் அறிவித்திருப்பது நோய்களிலிருந்து விடுதலையாகுங்கள் என்று. அதற்கு முன்பாகவே நோய்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று, நோய்கள் வேண்டாம் என்றும் பின்னர் நோய்களிலிருந்து நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள் என்றும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் பாதையில் நாம் செல்வதற்கு பதிலாக மாறுபட்ட பாதையில் செல்கின்றோம். எனக்கே கேடாக டாக்டர்கள் சுகப்படுத்துவார்கள் என்று. டயபெட்டிஸ் நோய் சுகமாக்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. பிபி நோய் முடியாது. தைராய்டு நோய் முடியாது. கர்ப்பப்பைகளில் ஏதாவது நோய் இருந்தால் முடியாது. கால் கைகளில் வலி இருந்தால் முடியாது. கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தால் முடியாது. மூளையில் ப்ராப்ளம் இருந்தால் முடியாது. வயிற்றுப்பருமல் இருந்தால் முடியாது. சளி தொந்தரவு இருந்தால் முடியாது. என்னதான் முடியும்? உங்களுக்கு இருக்கும் நோய்களை அதிகமாக்க முடியும். உணவு தான் உங்களுக்கு வாழ்க்கையின் ஆதாரம் என்று இருக்கும் பொழுது உணவுக்கு கட்டுப்பாடு விதித்துவிட்டு மருந்துகள், விஷங்கள் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கூறக்கூடியவர்கள், அதனை நாம் ஏற்றுக்கொண்டோம். டாக்டர்களை நம்பலாமா, நம்பக்கூடாதா? நல்லறிவு பதில் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு நமக்கு அறிவு கெட்டுவிட்டது என்றால், சொந்தமாக வாழ்ந்தால் தவிர உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று இறைவன் அறிவித்திருக்கின்றான். அந்த சொந்த புத்தியை உபயோகப்படுத்துங்கள், சொல் புத்தியை உபயோகப்படுத்தாதீர்கள். ஒரு உணவு எனக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை சாப்பிடக்கூடிய நீங்கள் அறிவீர்களா, அல்லது வெளியில் வேறு ஒரு மனிதன் உங்களுக்கு இது ஒத்துக்கொள்ளாது என்று அறிவிப்பானா? எனக்கு ஒரு உணவு ஒத்துக்கொள்ளவில்லை, சாப்பிட்டதும் மூக்கடைத்துக் கொள்கிறது. சில உணவை சாப்பிட்டதும் தும்மல் வருகின்றது. சில உணவை சாப்பிட்டதும் அரிப்பு ஏற்படுகின்றது. சில உணவை சாப்பிட்டால் அந்த அஜீரணம் எனக்கு ஏற்படுகின்றது. சில உணவை சாப்பிட்டால் எனக்கு பேதியாகின்றது. சில உணவுகளை சாப்பிட்டால் எனக்கு மயக்கம் வருகின்றது. எவ்வளவோ விஷயங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, அலர்ஜி. இது சாப்பிடக்கூடிய உங்களுக்கு தெரியுமா, அடுத்தவங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலர்ஜி இருக்குது. யாருக்கு தெரியும்? அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் தனக்கு எது சரி எது தவறு என்று தெரியுமா? ஊரானுக்கு தெரியுமா? டாக்டர்கிட்ட போய் செல்கின்றோம், நான் என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாவது நாம் சிந்தித்து பார்த்து செயல்படுகின்றோமா, அல்லது தான் தோன்றித்தனமாக ஊர் உலகத்தை பின்பற்றி கொண்டு நம்மையும் கெடுத்து கொண்டு சமுதாயமே கெட்ட வழிகளில் சென்று கொண்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும். என்னுடைய கேடு எனக்கு தெரியுமா, ஊருக்கு தெரியுமா? அவ்வாறெனில் எப்படி ஒரு டாக்டர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும்? உங்களுக்கு நீங்கள் சுகத்தை தேடிக்கொள்ளாத நிலையில் எது சரி எது தவறு? அடுத்தவர்களிடம் என்னுடைய தேவைகளுக்காக செல்வது தவறு. எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு சுகமாக வாடுங்கள் என்று அந்த உணர்வின் அடிப்படையில் சுகம் வேண்டும், நன்மையின் பக்கம் நான் செல்ல வேண்டும், தீமைகளின் பக்கம் செல்லக்கூடாது என்று நான் உணர்கின்றேன். அந்த உணர்வுக்கு என்ன வழி? எப்படி நான் இதனை எனக்காக ஏற்படுத்திக் கொள்வது? உங்களுடைய உள்ளம் என்ற ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். அங்குதான் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அங்கிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. சுகமாக வாழுங்கள் என்ற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் சுகத்தை தேடிக்கொண்டு வாழ்கின்றேன்.
அந்த சுகம் என்பது பணம் என்று மட்டும்தான் எனக்கு தெரிகிறதை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. பணம் இருந்தால் சுகம் உண்டு என்று ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். சுகபோக வாழ்க்கை உண்டு என்று ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த பணம் உங்களை விட்டும் தீர்ந்துவிடும், சுகம் கிடைக்காது. சுகவீனங்கள் அதிகமாகும், உங்களிடம் இருப்பவை யாவும் தீர்ந்துவிடும். பின்னர் வாழ்நாள் முழுமைக்கும் கஷ்டத்தோடு கடனாளியாக என் உடலையும் கெடுத்துக்கொண்டு உள்ளத்தையும் விட்டு நான் நிராதரவாகி, ஏனென்றால் உள்ளத்தை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையை நான் இதுவரை மேற்கொள்ளவில்லை. சுகமாக இருந்த போதிலும், இந்த நோய்கள் ஆரம்ப நிலையில் இருந்த போதிலும், அது படிப்படியாக முற்றி மோசமான நிலைக்கு என்னை தள்ளிவிட்ட போதிலும் நான் சொந்தத்தை அறியாமல் மற்றவர்களை நம்பினேன். சொந்தத்தை அறியும் பொழுது யார் உங்களுக்கு அறிவித்தானோ சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவன் உங்களுக்கு வழியையும் அறிவிப்பான், உங்களுக்கு நேர் வழியும் கிடைக்கும். உங்களுடைய வயிற்றில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு நோய் இருக்கிறது. நோய் நீங்குவதற்கு உணவு வேண்டும், நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு உணவு வேண்டும். உடம்பை கெடுத்துக்கொள்ளாதே, வேளா வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடு என்று கூறுவார்கள். இப்பொழுது மாறிவிட்டது. உடம்பை பாதுகாத்துக்கொள், நீ சாப்பிடாது, உடம்புக்கு ஒத்துக்காது, உடம்பு ட்ரிம்மாக வச்சுக்க, பசிக்கு சாப்பிடக்கூடாது. இது இன்னைக்கு இருக்கக்கூடியது. நன்றாக ஓய்வெடுத்துக்கொள் என்று ஊருக்கு போகும்போது சொல்லி அனுப்புவாங்க. இன்றைக்கி டெய்லி உடற்பயிற்சி செய், ஓய்வு எடுக்காது. இரவு நேரத்தில் தூங்கு என்று கூறுவார்கள், இரவு நேரத்தில் படி என்று கூறுவார்கள். உன் மனதை பாதுகாத்துக்கொள் என்று கூறுவார்கள். மனதை பற்றி கவலையே கிடையாது, உடலை பாதுகாத்துக்கொள். எப்படி நாம் திசை திருப்பப்பட்டிருக்கின்றோம்? ஊர் உலகத்தினுடைய அடிப்படையை கேட்டு சொந்தம் என்ற உள்ளத்தை விட்டுவிட்டு. உங்களுக்கு பசி இருக்கிறது, சாப்பிட உட்கார்ந்த பிறகு சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு கெட்ட செய்தி வருகிறது. அந்த பசிக்கு உரிய நிலை என்ன? திடீரென்று ஒரு துன்பமான செய்தி, சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறேன், இப்போதான் அவ்வளோ பசி. அந்த துன்பமான செய்தியை கேட்ட பிறகு அந்த உணவை சாப்பிட முடியுமா? ஜீரண நீர் அப்படியே வற்றி போய்விடும். அந்த கவலையில், துன்பத்தில் சாப்பிட்ற சாப்பாடு கூட முழுங்கும் போது அந்த செய்தி வரும்போது தொண்டையில் விற்கிக்கும், அந்த அளவுக்கு ட்ரை ஆகிடும். இது ஜீரண நீரை பாதிக்கிறதா இல்லையா? உங்களுடைய கவலையும் உங்களுடைய துன்பமும் துக்கமும். இதன் காரணமாக நீங்கள் உண்ணக்கூடிய உணவு முறைகெட்டு ஜீரணமாகுமா, முறையாக ஜீரணமாகுமா? வயிற்றில் அதிக நேரம் அந்த உணவு தங்குமா, தங்காதா? ஜீரணம் ஆகாதன் காரணமாக முறைகெட்ட ஜீரணம், முறைகெட்ட ஜீரண நீர், நீண்ட நேரம் அந்த உணவு உங்களுடைய வயிற்றில் தங்கும். ஒரு உணவை வெளியில் வைத்தால் நீண்ட நேரம் அது இருக்கும்பொழுது கெட்டு போகுமே, அதே போன்றே வயிற்றிலும் அதற்குரிய அளவிற்கு மேலாக அது தங்குமானால் அது கெட்டுவிடும். கெட்ட சக்திகள் உருவாகின்றன. வயிற்றில் எப்பொழுதே ஒரு அடைத்த உணர்வு இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டதும் கூட போதும் என்ற அளவுக்கு வயிற்றில் ஜீரண நீர் இயங்கவில்லை. காரணம், ஒவ்வொருவருக்கும் கவலை தொற்றி கொண்டிருக்கின்றது நாளைய வாழ்க்கையை பற்றி. அந்த கவலையை நீக்கினால் தவிர ஜீரணம் இல்லை, உணவும் இல்லை. உங்களுடைய கேடுகள், கெட்ட சக்திகளிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அந்த கெட்ட சக்திகள் உங்களுக்கு அந்த மாயையை, என்னுடைய சிந்திக்கும் திறனை நீக்கிவிடுகின்றது. ஒரு மன அழுத்தத்திலும் ஆகின்றோம். இப்பொழுது என்னுடைய நோய்கள் அங்கிருந்து பெருக ஆரம்பிக்கின்றன. பய உணர்வு ஏற்படுகின்றது. அந்த பய உணர்வின் காரணமாக என்னுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுகின்றன. சின்ன குழந்தைகள் பயமுறுத்தினா உடனே சிறுநீர் கழித்து விடுவார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு இன்டர்வியூ போனால் கூட அந்த பயத்தில் அடிக்கடி வயிற்று கலக்கும். உள்ளம் உங்களுடைய உடலை பாதிப்பதை கவனியுங்கள். உங்களுடைய நெஞ்சத்தில் நோய் இருக்கிறதே தவிர உங்களுடைய உடலில் நோய்கள் இல்லை. உங்களுடைய நெஞ்சத்தில் கவலை இருக்கும் பொழுது பசி இல்லை, பயம் இருக்கும் பொழுது பசி இல்லை என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஜீரணம் சுரக்காது, அங்கு இன்சுலினும் சுரக்காது. இதன் காரணமாக டயபெட்டிஸ், இதன் காரணமாக கேஸ்ட்ரிக் அல்சர்,
பயத்தின் காரணமாக குடலுக்குள் புண்கள் ஏற்படும், அடிக்கடி பேதியாகும், சாப்பிட்டதும் மோஷன் போகணுங்கிற உணர்வு ஏற்படும். பயத்தின் காரணமாக சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும், சிறுநீர் அதிகமாக வெளியேறும். ஒவ்வொரு முறையும் பயப்படும் பொழுது உடனே சின்ன பிள்ளைங்களுக்கு தாராளமாக பார்க்க முடியும். இரவிலும் அந்த பயத்தின் காரணமாக படுக்கையிலும் சிறுநீர் கலந்து விடுவார்கள். அடிக்கடி அந்த கனவுகளின் காரணமாக சின்ன குழந்தைகளுக்கு அவர்கள் கனவுகள் எனக்கு சிறுநீர் பிரிகிறது என்று சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. படுக்கையில் சிறுநீர் கலந்து விடுவார்கள். என்ன காரணம்? கிட்னிலாம் நல்லா இருக்குது, ஆனாலும் உள்ளம் பாதிக்கிறது. கிட்னி நல்லா இருக்குது, உள்ளம் பாதிக்கின்றது. ஒவ்வொரு உறுப்பையும் அதனுடைய இயக்கங்களை தடுக்கின்றது. இது ஆரம்ப கட்டம். பின்னர் அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. நம்ம யாருக்கு கவலை இல்லை? இந்த கவலையினுடைய உச்சகட்டம் பயம். அந்த சூழ்நிலைகள் யாருக்கு இல்லை? இப்பொழுது என்ன நாளைக்கு வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்குறி இருக்கும் பொழுதெல்லாம் கவலையும் பயமும் கலந்திருக்கின்றது. இது என்னுடைய இயலாமை என்னும் அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது நாளை விஷயமாக. இதன் காரணமாக கோபமும் வரும். மற்றவங்க என்னை பற்றி பேசும்போது எனக்கு எரிச்சலும் கோபமும் வரும். காரணம், நான் நன்றாக இல்லை என்று எனக்கு தெரியும். மற்றவர்கள் முன்பாக நான் பெருமையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. அந்த பெருமையோடு வாழ முடியவில்லை. என்னுடைய இயலாமை என்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபம் வருகின்றது. அந்த கோபத்தை நான் வீட்டில் காட்டுவேன், வீட்டில் மக்களிடம் காட்டுவேன். நெருக்கமானவர்களிடம் அந்த கோபம் அதிகமாகும். குடிச்சிட்டு போகிறவங்களை பார்த்துருக்கீங்க, அவங்களே ஈஸியாக கோபம் விட்டுடலாம். காரணம், அவர்களுடைய குடி அவர்களுடைய கல்லீரலை பாதிக்கிறது. கல்லீரல் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது கோபம், கல்லீரல் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது உங்களுடைய தசை நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்றுப்போய்விடும். அவ்வளவு சக்தியும் உங்களை விட்டு நீங்கிவிடும். ஜாண்டிஸ், மஞ்சள் காமலை தெரியும். அதன் காரணமாக உங்களுடைய கல்லீரல் கெட்டுவிட்டது என்று தெரியும். கல்லீரல் கெட்டுவிட்டதன் காரணமாக தசை நார்கள் அவ்வளவும் எனக்கு வலுவிழந்துவிடும். மஞ்சள் காமாலையில் இருப்பவர்களுக்கு எழுந்திருக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு வலுவிழந்துவிடும். அந்த அளவுக்கு போகிறதுக்கு முன்பாக உங்களுடைய தசை நார்களினுடைய பலவீனமும் அதனுடைய சக்தி குறைவின் காரணமாகவும் மூட்டுக்களில் வலி ஏற்படும், மூட்டுக்கள் உராய்வு ஏற்படும், ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும். உங்களுடைய மனதின் காரணமாக, நெஞ்சத்திற்குரிய கேடின் காரணமாக நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்றதா? இவையெல்லாம் இல்லை. நோய்கள் அந்த உறுப்பில் இருக்கின்றன, அவ்வளவுதான். அதை நாங்கள் சரி செய்கின்றோம். மனதை கொண்டு வாழ்பவர்கள் நாம். நெஞ்சத்தில் என்ன கேடு இருக்கின்றதோ அது நமக்கு கெட்ட விளைச்சல்களாக உடலில் நோய்களாக உடல் உறுப்புகளில் தோன்ற ஆரம்பிக்கும். நாம் உள்ளத்தின் பக்கம் திரும்ப இருக்கின்றோம். எந்த ஒரு நோய்க்கும் காரணம் உள்ளம் தானே தவிர இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நான் சொல்லவில்லை சுகமாக வாழுங்கள் என்று. சுகம் என்பது பொருள் அல்ல, சுகம் என்பது உணவல்ல. சுகம் என்பது என்ன நன்மை தீமைகள் இருக்கின்றதோ என்னுடைய குணநலன்களில் நான் என்னை பாதுகாத்துக் கொண்டு வாழ்வது இருக்கிறது சுகம். நல்ல மனதோடு வாழக்கூடிய அந்த நாட்களில் எனக்கு நன்மைகள் நான் பெருகிக் கொண்டிருக்கிறேன். அந்த நன்மைகளை நான் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் அந்த உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கின்றேன். இன்னமும் அதிகமாக நான் அந்த உணர்வின் பக்கம் திரும்புகின்றேன். என்னுடைய நன்மையை நான் நாடியவனாக. எனக்கு கவலை இருக்கின்றது. இந்த கவலை நீங்க வேண்டுமா? இந்த கவலை இருக்க வேண்டுமா? கவலை நீங்க வேண்டும். அந்த கவலை நீங்கும் பொழுது எனக்கு வயிறு சுகமாக இயங்கும், என்னுடைய உணவு நன்மையாக ஜீரணமாகும், அதனுடைய உயிரோட்டம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாயமாக அமைகிறது. கவலை நீக்குவதற்கு என்ன வேண்டும்? துன்பம் நிகழ்ந்துவிட்டது, இந்த துன்பத்தை பற்றி நான் என்ன மேற்கொள்ள வேண்டும்? இந்த துன்பம் நீங்க வேண்டும். அந்த நீக்குவதற்கு எனக்கு நல்லறிவு வேண்டும். நல்லறிவுக்கு நல்ல உணர்வு வேண்டும். நல்லுணர்வுக்கு நல்ல உணவு வேண்டும். நல்ல உணவுக்கு நல்ல குணம் வேண்டும். குணமடைய வாழ்த்துகின்றேன் என்று கூறுவோமே தவிர சுகமடைய வாழ்த்துகின்றேன் என்று கூறுவது தவறு. நீங்கள் குணநலன்களில் பெருக வேண்டுமே தவிர சுகமான நலன்கள் என்று ஒன்று கிடையாது. குணங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அங்கிருக்கிறது உங்களுடைய ஞானம் மிக்க வாழ்க்கை. இறைவனுடைய ஒவ்வொரு வாக்கும்
சுகமான செய்தி, அழகான செய்தி. குணங்கள் அங்கு செயல்பட்டால் தவிர இறைவனுடைய செய்தியிலிருந்து எந்த ஒன்றையும் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கும் இடையே உங்களுடைய அறிவு குறுக்கிடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியுமே என்று. நம்முடைய அறிவு 5 அறிவு: கண்கள், காது, மூக்கு, வாய், தோல் என்ற இந்த 5 அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 5 அறிவு என்பது மிருக அறிவு என்று தெரியும். இன்னும் நான் மனிதனாக மாறவில்லை. குணம் வேண்டும் என்னை மனிதனாக மாற்றுவதற்கு. குணம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாயமே தவிர உங்களுடைய அறிவு கிடையாது. அறிவில் உள்ள கேடுகள் நீக்கப்பட வேண்டும் குணத்தின் காரணமாக. எனக்கு ஒன்று தெரியும் என்று சொல்லும் பொழுது அந்த அறிவில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நம்பிக்கை உண்மையானதா? அல்லது முயற்சி செய்து பார்ப்போம் என்று உங்களுடைய உழைப்பை ஆரம்பிக்கப் போகின்றீர்களா? தெளிவில்லாத நிலையில் முயற்சி செய்து பார்க்கின்றேன் என்று கூறும் பொழுது அது தெளிவுள்ள ஒரு சூழ்நிலையா, தெளிவற்ற சூழ்நிலையா? தெளிவு இருந்தால் முயற்சி என்ற பேச்சு தேவையில்லை. செய்யப்போகின்றேன். நன்மைகளில் நான் என்னை வாழ்வித்துக் கொள்வேன், பிறருக்கும் நன்மையை கொடுக்க முடியும் என்ற அந்த ஒரு தெளிவு இருக்க வேண்டும். முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நான் சொல்லும்பொழுது இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம். இது ஒரு சூதாட்டம். சூதாட்டம் என்னை தெளிவுக்கு கொண்டு வரும், நிச்சயமாக எனக்கு வாழ்வளிக்காது இறுதியில். ஆக முயற்சி செய்து பார்க்கின்றேன் என்று கூறும்பொழுது காலத்தில் விடயம் இருக்கின்றது. இனிமேல் தான் தெரியும் ரிசல்ட் என்ன தெரியும். ஆனால் என்ன வேண்டும்? உங்களுக்கு சுகமான வாழ்க்கையினுடைய பாதை வேண்டும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் அதனுடைய பலன்கள் எனக்கு முழுமையாக வேண்டும். அந்த பலன்களில் எனக்கு எந்த கேடும் இருக்கக்கூடாது. நான் என்னுடைய காரியங்களுடைய விளைவுகளில் வாழக்கூடாது. என்னுடைய நன்மையான காரியத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய விளைச்சல்களில், பலன்களில் வாழ வேண்டும். இதற்கு உங்களுக்கு துணை போவது யார்? எப்பொழுது நீங்கள் ஒரு துன்பத்திற்கு ஆளான பிறகு அதில் முயற்சித்து தோல்வியடைந்து இதற்கு மேல் துன்பத்தை தாங்க முடியாது என்று இருக்கும் பொழுதும் நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வை கொண்டு கடவுளே என்று திரும்புவீர்களோ, அந்த சத்தியத்தின் பக்கம் ஆரம்ப முதலாக நில்லுங்கள். எல்லாவற்றையும் தலை மீது சுமந்து கொண்ட பிறகு தாங்க முடியாத நிலையில் கடவுளை என்று திரும்பும் பொழுது உங்களால் நம்பிக்கை கொள்ள முடியாது. சிறிய சிறிய துன்பங்களில் அவனுடைய உதவியை நாடுங்கள். பயபக்தியோடு மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய காரியங்களை. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எனக்கு தெரியும் என்று இருக்கும் பொழுது அவசரம், எனக்கு தெரியாது என்று இருக்கும் பொழுது எனக்கு என்ன செய்வது தெரியவில்லை என்று உங்களால் முடிந்தாலும் நீங்கள் அவசரப்பட்டாலும் அவசரப்படாவிட்டாலும் எந்த காரியமும் செய்ய முடியாது. பொறுமையாக இருப்பது நல்லது. அந்த பொறுமையில் நற்குணங்கள் விளைகின்றன. காரணம், அந்த பொறுமையில் கவலையும் அங்கு மிதப்படுகின்றது, பயமும் நீக்கப்படுகின்றது. பொறுமையின் காரணமாக இவற்றை நான் அதிகரிக்க விடுவதில்லை. என்னுடைய கோபமும் கிடையாது. கோபம் இருக்கும் பொழுதும் பொறுமையாக நீங்கள் என்று கூறுவார்கள். யார் நன்மைக்கு செவிசாய்க்கின்றார்களோ அவர்கள் மனிதர்கள். பொறுமையாக இருங்கள் என்று கூறும்பொழுது யார் இன்னும் அதிகமாக கோபப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இன்னும் வேதனைகள் அதிகம். கவலை இருக்கின்றது, அப்பொழுதும் பொறுமையாக இருக்கிறது என்று கூறுவார்கள். பயம் இருக்கின்றது, பொறுமையாக என்று கூறுவார்கள். நோயால் துடித்துக் கொண்டிருக்கின்றேன், கொஞ்சம் பொறுமையாக என்று கூறுவார்கள். பிரசவ வழியால் வேதனை துடித்துக் கொண்டிருக்கும் கூட பொறுமையாக சொல்லுவாங்க. அங்கு தான் பிரசவம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. மனம் பகைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களில் நான் வாழும் பொழுது, மனதில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களின் போது நிச்சயமாக நான் பொறுமை இழந்து விடுவேன். அந்த பொறுமை இருப்பதன் காரணமாக கர்ப்பப்பையினுடைய வாய்கள் சுருங்கிவிடும். பயத்தில் அமைதியடையும் போது விரிவடையும், அழகான பிரசவமாக நிகழும். பொறுமையும் அமைதியும் உங்களுடைய காரியங்களை தன் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கின்றான். அவசரப்படும் பொழுது இறைவன் தேவையில்லை என்று நீங்கள் முன்னுக்கு நிற்கின்ற உங்களுடைய போக்குகளை விட்டு விடுகின்றான். ஒரு நேரம் வரும், உங்களால் அசையக்கூட முடியாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் படுக்கையில் பொறுமையாக இருந்தாக வேண்டும். அந்த நேரத்தில் தான் இறைவனுடைய உதவி வருகின்றது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய துன்ப நிலையில் விடுபடுகின்றோம். அதற்கு முன்பாக இறைவனை வேண்டுகின்றோம், என்னை காப்பாற்று என்று. மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது அந்த பொறுமையின் காரணமாக உங்களுக்கு நீங்கள் முன்பாக எந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே காரியத்தை உங்கள் கைகளால் சம்பாதிக்கப் போகின்றீர்கள், மீண்டும் செய்யப் போகின்றீர்கள். ஆனால் இப்பொழுது சுகம் கிடைக்கிறது. நேற்று நடக்கும்போது கால் வலி, இன்றைக்கும் நடக்கும்போது கால் வலி இல்லை. காரணம், எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பொறுமையும்
அந்த பொறுமையை இறைவன் தவிர தர முடியாது. அது பெரும் நற்பாக்கியம். நீங்கள் இறைவனிடம் வேண்டினீர்கள், எனக்கு சுகம் வேண்டும் என்று விரும்பினீர்கள். உங்களுடைய அறிவை நீக்கிக் கொண்டு அது இரவின் பகுதி. பகல் வேலைகளில் நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இப்படி முயற்சிக்கலாம், இதனை முயற்சிக்கலாம் என்று பலவிதமான உங்களுடைய அறிவின் முயற்சிகள். இரவில் எதனையும் செய்ய முடியாது, அமைதியாக தூங்க வேண்டும். அந்த நேரத்திலும் வழி இருக்கின்றது. உங்களால் எந்த காரியமும் செய்ய முடியாத நிலையில் இறைவன் ஒருவன் தான் உங்களோடு இருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய மனதில் இறைவனை என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். அந்த நேரத்தில் இறைவனுடைய உதவி வருகின்றது. மறுநாள் காலை பரவாயில்லை என்று கூறுகின்றீர்கள். இப்பொழுதும் நடக்கின்றீர்கள். இப்பொழுது சுகமாக இருக்கின்றது. இரவின் பொழுது உங்களுக்கு ஒரு அத்தாட்சி. உங்களை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தூங்கச் செய்து, படுக்க இருக்க செய்து, தூங்காவிட்டாலும் அங்கேயே கிடக்க வேண்டும் பொறுமையுடன் இரவு விடியும் வரையில். அந்த பொறுமையில் இறைவனுடைய வாக்குகளை நான் கேட்கின்றேன் சுகமாக வேண்டும் என்று. அந்த எண்ணத்தோடு இருக்கின்றேன். மறுநாள் சுகமாக ஆரம்பிக்கின்றது. மறுநாள் காலையில் உங்களுடைய காரியங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள், அதிகமாகின்றது. இவ்விதமாகவே இரவும் பகலும் உங்களுக்கு அத்தாட்சிகளாக பெரும் ஆற்றல் மிக்க அத்தாட்சிகள் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இறுதியாக இரவும் பகலும் ஒன்று சேர்ந்து நீங்கள் இரவின் பகுதியிலே இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு முடக்கிப்படக்கூடிய அளவுக்கு அந்த வேதனை அதிகமாகி நீங்கள் தங்குகின்றீர்கள் உங்களுடைய அறைகளில். இப்பொழுது இறைவன் ஒருவனை தவிர இல்லை. அப்பொழுதும் கூட நான் என்னுடைய முயற்சிகள் இருக்கின்றேன். மருந்துகளையும் மாத்திரைகளையும் டாக்டர்களையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். டாக்டர்கள் கைவிடும் பொழுது நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன், அல்லது நான் டாக்டரை கைவிடும் பொழுது இனிமேல் நம்பி பிரயோஜனம் இல்லை என்று கருதும் பொழுது நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். இந்த ரெண்டு வகையில் நான் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது ஒரே ஒரு வகைக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கின்றது. நான் என் சொந்த அறிவை கொண்டு இனி டாக்டரை நம்பக்கூடாது என்று வரும்பொழுது இறைவனுடைய உதவி வருகின்றது. கடைசி வரையில் டாக்டரை நம்பி எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் உங்களை கைவிடும் பொழுது இப்பொழுது நான் இறைவன் திரும்பும் பொழுது எனக்கு மன்னிப்பில்லை, நல்லறிவில்லை. சொந்த அறிவை உபயோகப்படுத்தி அதன் காரணமாக பொறுமையையும் கையாண்டு அந்த பொறுமையில் கவலையும் பயமும் நீக்கிக் கொண்டு நீங்கள் சாந்தமும் சமாதானமும் அடையும் வரையில் நான் என்னுடைய தேவைகளில் பலன்கள் எதனையும் நான் அனுபவிப்பதில்லை. நிறைவான பலன்களை நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணம் கூறுவதை நான் இப்பொழுதும் கவனிக்கின்றேன். நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கூடாது என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஏற்றுக்கொண்டேன். நிச்சயமாக எனக்கு கவலைகள் வேண்டாம் என்பதையும் நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த கவலைகள் வேண்டாம் என்று நான் கூறும்பொழுதே நல்லறிவு பிறக்கின்றது இறைவனிடமிருந்துள்ள ஞானங்களாக. இப்போ நடந்து போகிறோம். நடந்து போகும்பொழுது எப்படி நாம் தவறாமல் நடந்து போகிறோம், கீழே விழுந்துடாமல் நடந்து போகிறோம். இந்த ரோடுகள் எப்போதுமே குண்டும் குழியமாக இருக்கும். அதை பார்க்காமே நடந்து போகிறோம். குண்டில் விழுந்தாலும் குழியில் விழுந்தாலும் நடந்து போகிறோம். நாம் தவறுவதில்லை. நம்மை பாதுகாப்பது யார்? உணர்வு. நான் விடக்கூடாது என்ற அந்த உணர்வு, என்னால் கடந்து போய்விட முடியும் என்ற அந்த உணர்வு, உங்களை அறியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இறைவன் கொடுத்தது. நான் இருக்கின்றேன். கவலை நீக்கி பயம் நீக்கி நீங்கள் குன்றிலும் குளிரிலும் கால் வைத்தாலும் சரி, மேடுகளிலும் பள்ளங்களிலும் இறங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் விழுவதில்லை. ஆனால் பெருமை கொண்டவர்களாக நான் போகும்போது ஒரு நேரம் வரும், சின்ன கல் தடிக்கு கீழே விழுந்துருவோம். அப்போ சொல்லுவாங்க, பார்த்து வரக்கூடாதான்னு கேட்பாங்க. கவனமாக வரக்கூடாதா என்பது அர்த்தம். நீ பாதுகாத்துக்கொள் என்ற அர்த்தம். கார் ஓட்டுகின்றேன், கவனத்தோடு ஓட்டுகின்றேன். அந்த கவனத்தில் பிரார்த்தனை இருக்கிறது. கவனம் என்பது பிரார்த்தனை என்று அறிந்து கொள்ளுங்கள். கார் ஓட்ட பழகும் பொழுது பயம் இருக்கும், கடவுளே கடவுளே என்று பயம் இருக்கும். லைசன்ஸ் வாங்கின பிறகு நானே கடவுள் தேவையில்லை, இப்போ தான் ஆக்சிடென்ட் நடக்கும். பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் பயப்படுங்கள். நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த பயம் இருக்கட்டும். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சுகமாக, அவனுடைய அனுமதியை கொண்டுதான். என்னுடைய திமிரை கொண்டு நான் வாழ்வேன். ஆனால் ஒரு நொடிப்பொழுது என்னுடைய காரியம் முடிந்துவிடும். கடவுளை நம்புவது உங்களுடைய உள்ளத்தில் நம்புகின்றீர்கள், உங்களுடைய உள்ளத்திற்கு வெளியே இல்லை என்பதையும் அறியுங்கள். பயம் ஏற்படும் பொழுது பயம் வேண்டாம் என்று அந்த ஸ்பாட்டில் நான் நம்பும் பொழுது நான் கோயில்களுக்குள்ளேயோ மசூதிகளுக்குள்ளேயோ சர்ச்சுகளுக்குள்ளேயோ போய் வேண்டிட்டு வர முடியாது. இருந்த இடத்தில் கடவுளை என்று கூப்பிடுகின்றேன். கடவுளே என்று வானத்தையும் பார்க்கின்றேன். எனக்கு விரோதமான அபூர்வம் இருந்து கொண்டிருக்கின்றது. கடவுளே என்று பார்க்கும் பொழுது நெஞ்சத்தில் கைவிக்கின்றேன். ஏன் இப்படி என்று? இப்பொழுது கடவுள் அங்கேயா உள்ளத்திலா? வானத்தையும் பார்க்கின்றேன், நெஞ்சத்தில் கைவிக்கின்றேன். கடவுளே என்ன இது என்று கேட்கின்றேன். இப்பொழுது இறைவனிடமிருந்துள்ள வாக்கு உங்களுக்கு, உங்கள் முகம் அடிக்கடி என்னை தேடும் பொழுது வானத்தை நோக்கி காண்கின்றேன். உங்களுடைய கைகளோ நெஞ்சத்தை நோக்கி செல்கின்றது.
நான் எங்கே இருக்கின்றேன்? கடவுளே என்ற உணர்வு அங்கேருந்து வந்ததா, உள்ளத்திலிருந்து வந்ததா? நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அது உங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கிறதா, வானங்கள் இருக்கிறதா? நீங்கள் விரும்பும் உங்கள் திசையின் பக்கம் திரும்புங்கள், அங்கு என்னுடைய வாக்கு இருக்கின்றது. உள்ளத்துக்கு நிகரான பெருங்கோயில் கிடையாது என்பது தெரியும். இருந்தபோதும் ஊர் உலகத்தை பின்பற்றி கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறேன். இங்கு தான் கடவுள் இருக்கின்றான். நல்லறிவு வேண்டும். நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் நேரடியாக இறைஞ்சுகின்றீர்கள் என்பதும் தெரியும். தனித்திருக்கும் பொழுது அங்கு உங்களுக்கு ஒரு அமைதி கிடைப்பதும் தெரியும். அப்படி இருந்தும் பூசாரிகளை நம்பி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். கோயில்கள் என்ற அடிப்படையில் கடவுளை சந்திக்கின்றேன் என்ற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்றேன். அங்கு கடவுளிடம் நெருங்க முடியாது. பூசாரி தான் நிற்பார் நடுவில். நான் மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும், கிட்டே நீங்கள் நெருங்கக்கூடாது என்று. நான் இப்பொழுது கடவுளை கும்பிட்டு வருகின்றேனா, பூசாரியை கும்பிட்டு வருகின்றேனா? தெரிந்த பின்னரும் இப்படித்தான் பழகிவிட்டேன், ஆகவே இதுவே எனக்கு போதுமானது என்று சென்று கொண்டிருக்கின்றோம். இரவு நேரத்தில் பெரும் துன்பம் உங்களுக்கு வருகின்றது. அப்பொழுது எந்த பூசாரி, எந்த கோயில், எந்த மசூதி உங்களுக்கு திறந்திருக்கும் உங்களுக்காக பணிவிடை செய்வதற்கு? நிச்சயமாக யாரை நம்பி நாம் செல்கின்றோமோ அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான பதிலும் அளிக்க மாட்டார்கள். உங்களுடைய துன்பத்தை நீக்கவும் சக்தி வர மாட்டார்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் நான் எப்பொழுதும் இருக்கின்றேன். உள்ளத்தை நீங்கள் கோயிலாக அமைக்காத வரையில் உங்களுடைய மிக பெரும் துன்பமான சூழல்களிலிருந்து உங்களை பாதுகாப்பது எவரும் இல்லை. உள்ளத்தில் அழுகின்றீர்கள், உள்ளத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்றீர்கள். அப்பொழுதும் உங்களுக்கு மனதிற்கு அமைதி கிடைக்கின்றது. அதிலிருந்து ஒரு சுகமும் உண்டு. அப்பொழுது உங்களை காப்பாற்றுவது யார்? உண்மையான கோயில், அவனுடைய வாக்குகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த உள்ளம்தான். ஒரு கஷ்டம் வரும்பொழுது சுகமாகுங்கள் என்ற அந்த செய்தி இருக்கிறது. உங்களுடைய இறைவழி மருத்துவம் ஆரம்பமாகின்றது. இப்பொழுது துன்பம் ஏற்படும் பொழுது சுகமாகுங்கள் என்று கூறுவது யார்? பள்ளிவாசல்களிலிருந்தும் மசூதிகளிலிருந்தும் சர்ச்சுகளிலிருந்தும் கோயில்களிலிருந்தும் ஆசிரியர் வருகிறதா? உள்ளத்தில் அழகான ஒரு உணர்வு, சுகமாகுங்கள் என்று வருகிறதா? எங்கே இருக்கின்றது அந்த நல்ல வார்த்தை, அந்த புண்ணியமான வார்த்தை எங்கே இருக்கிறது? உங்களுடைய பெற்றோர்களுக்கோ உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கோ பெரும் துன்பம் ஏற்பட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு பெரும் துன்பம் ஏற்பட்டுவிட்டது இரவு நேரத்தில். இப்பொழுது கடவுளே என்று அழைக்கின்றோமே, அழைக்கக்கூடாது. இங்கே கடவுள் கிடையாது. நேராக பூஜை ரூமுக்கு போகணும், அப்படின்னா கோயில் மசூதி சர்ச்சுக்கு போகணும். அங்கே போய் கூப்பிட்டுருக்கணும். இங்கே எப்படி போட முடியாது? போகும் இரவு நேரமாக அலை வேலை. அப்பொழுது உங்களை காப்பாற்ற போறியார்? அந்த இரவு நேரம் முழுவதும் கடும் துன்பமாக இந்த இரவு நேரம் முழுவதும் போய் மறுநாள் பகல் வேலை வரும்பொழுது விடியும் பொழுது டாக்டர்களிடம் ஓடுகின்றீர்கள். அதுவரையில் காப்பாற்றியது யார்? நாம் உள்ளத்தில் நம்முடைய இறைவனை அழைத்தோம். பின்னர் நம்முடைய கடவுள் டாக்டர்கள். அந்த டாக்டர்களுக்கு 1000 வியாதிகள் இருக்கின்றன. குடும்பங்களில் நோயாளிகளாக இருக்கின்றார்கள், இன்னும் பைத்தியங்களாக இருக்கின்றார்கள், எந்த வியாதியிலிருந்தும் குணமாகாத நிலையில். இவர்களை நீங்கள் தெய்வங்கள் என்று கூறுகின்றீர்கள், உங்களை காப்பாற்றுவர்கள் என்று கூறுகின்றீர்கள். உயிரை காப்பாற்ற வேண்டும், அதுக்கு பேர் காப்பாற்றுதல். உடலை காப்பாற்றுவது அல்ல. செத்த பிறகு உடலை எம்பாமிங் பண்ணி வச்சுருக்கலாம், அது காப்பாற்றுவது வேறு. உயிரோடு வாழ வேண்டும் என்ற நிலையில் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பது உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? இப்பொழுது நல்லுணர்வு வேண்டும். நான் மனிதனாக வாழ்வதற்கு குண நலன்களில் வாழ வேண்டுமே தவிர அறிவின் கேடுகளில் வாழ முடியாது. 5 அறிவு மிருக அறிவை கொண்டு வாழ முடியாது. உள்ளத்தின் துணை வேண்டும். அங்கு இறைவனுடைய ஆற்றல், அங்கு இறைவனுடைய சத்தியம் இருந்து கொண்டிருக்கின்றது. சத்தியத்தை நான் உணரும்போது மட்டும்தான் நம்பிக்கை பிறக்குமே தவிர அறிவு என்ற அந்த மிருக அறிவை கொண்டு அசத்தியத்தை பின்பற்றும் வரையில் எனக்கு கேடுகள் தவிர கிடையாது. அந்த கேடுகளுக்கு முன்பாக உங்களுடைய கவலையும் உங்களுடைய பயமும் போதுமானது. இருக்கும் நேரமெல்லாம் கவலையும் பயமும் இருக்கும் நேரமெல்லாம் எந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடையாது என்பதை அறிய வேண்டும். இறைவனிடம் திரும்புவது மட்டும்தான் அமைதியும் சாந்தமும் சமாதானம் நிகழ்ந்திருக்கும். அந்த சாந்தமும் சமாதானம் நிகழும் காலமெல்லாம் நன்மைகளில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், தீமைகளிலிருந்து விலகிக் கொண்டிருப்பேன் என்பதையும் அறிய வேண்டும். பொறுமையில் எனக்கு நல்லறிவு வேலை செய்யுமா? அவசரத்தில் நல்லறிவு வேலை செய்யுமா? நான் துன்பமாக இருக்கும் பொழுது அவசரத்தில் எனக்கு சுகமாக வேண்டும் என்று எண்ணும் பொழுது இருப்பதும் கெட்டுவிடும். பொறுமையாக இருங்கள். இருக்கக்கூடிய அந்த சுகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
மேலோங்கி நிற்கக்கூடிய துன்பமான சூழ்நிலை உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய கவலையும் பயமும் நீங்குவதன் காரணமாக, நல்லறிவு பிறப்பதன் காரணமாக அது நீங்குகின்றது. சுகமாகும் என்ற அந்த செய்தியை நான் நம்ப ஆரம்பிக்கின்றேன். சுகமாக வேண்டும் என்ற கட்டளை உங்களுடைய உள்ளத்தில் இறங்கிவிட்டது. அது இறைவனுடைய கட்டளை. காரணம், அது புண்ணியமான வார்த்தை, அழகான வார்த்தை உங்களுடைய இதயத்தில் இறக்கப்பட்டு விட்டது. வேண்டுமா வேண்டாமா? இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். சுகமாக வேண்டும் என்ற அந்த செய்தி என்னிடமிருந்து வந்திருக்கிறது. வேறு யாராலும் முடியாது. நீங்களும் சுகவீனத்தை சம்பாதித்தவர்கள், சுகத்தை கெடுத்துக் கொண்டவர்கள். முதலில் நான் சுகமாக வாழ வைத்தேன். அதில் நீங்கள் தவறும்பொழுது சுகவீனத்தை அடைந்தீர்கள். இப்பொழுது சுகம் அடையுங்கள் என்ற அந்த செய்தி. யார் முதலில் உங்களை சுகமாக வாழ வைத்தார்களோ, எந்த இறைவன் எந்த மகா சக்தி உங்களை வாழ வைத்ததோ அது கூறுகிறது சுகமாகுங்கள் என்று. சுகமாக போகின்றோமா? வேண்டுமா வேண்டாமா? சுகமாக வேண்டும். வேண்டும் என்று எப்பொழுது கூறினீர்களோ அப்பொழுதே வேண்டுதல் முடிந்துவிட்டது. இனி நம்பிக்கையை கேளுங்கள். என் இறைவனே, இறைஞ்சுவதற்கு தகுதியானவன் இறைவன். இறைவனே, எனக்கு நம்பிக்கையை கொடு என்று கேளுங்கள். உன்னுடைய வாக்கின் மீது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எனக்கு அறிவு இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு எப்படி அவசரப்படுகின்றீர்கள்? அதே அறிவை உபயோகித்து நான் வாழப்போகின்றேன் என்று. பொறுமையாளர்களுக்கு மிக அழகான நற்செய்தி, பெரும் பாக்கியம் மிக்கதான். எந்த அறிவை கொண்டு நான் என்னுடைய கேள்வியை சம்பாதித்தேனோ அதே அறிவை கொண்டு வேகமாக முயற்சிக்கும் பொழுது என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்னும் வேகமாக என்னை துன்பங்கள் அடையுமா அடையாதா? இந்த பாதையில் தான் பெரும்பாலும் நாம் இருக்கின்றோம். சுகமாக வேண்டும் என்பது நற்செய்தி. சுகவீனத்தை சம்பாதித்தவன் நான் என் அறிவை கொண்டு. அந்த அறிவை உபயோகப்படுத்த வேண்டாம். பொறுமையோடு இருங்கள். இருக்கும் துன்பத்தை அதிகரிக்க வேண்டாம். பொறுமையோடு இருக்கும் பொழுது இருக்கும் துன்பங்கள் குறைவதை பார்ப்பீர்கள். அப்பொழுது தெரியும் இறைவனுடைய நல்லறிவும் நல்லாற்றலும் எனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை. உங்களுடைய உள்ளம் இறைவனால் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் கோவில் என்பதை அறிய வேண்டும். இதை விட்டு எப்பொழுது நான் வெளியேறினேனோ, மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் என்னுடைய காலம் முடித்துவிட்டது. நான் இறந்தவன், நான் பிணமானவன். ஒரு பணத்துக்கு இறைவன் கிடையாது, வாழ்வோனுக்கு இறைவன். அந்த வாழ்க்கை உங்களுடைய உள்ளத்தில் அமைகின்றது, இறைவனுடைய வாக்காக அமைகின்றது. எது வேண்டும்? இறைவனுடைய வாக்கு நிறைவேறுமா? உங்களுடைய அறிவின் ஆற்றல், உங்களுடைய பொய்யான ஒருவருக்கொரு குறிக்கொள்ளக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? டாக்டர்கள் கூறுவது பொய், சுகமாக்கிவிடுவேன் என்று. எழுதி கேளுங்கள். இந்த நோய் சுகமாகிவிடும் என்று எழுதி கேளுங்கள். எழுத முடியாது. காரணம் கேளுங்கள், சொல்வார்கள். காரணத்தை அறிந்துவிட்டால் நீங்கள் என்னை சுகமாக்க வேண்டும். நோய்க்கு காரணம் முக்கியம். காரணத்தை பார்த்தாகிவிட்டது, டயக்னோசிஸ் பண்ணியாச்சு. சுகமாக்க முடியும்னு கேளுங்க, கிடையாது. அப்போ டயக்னோசிஸ் பொய் தானே, மாயை தானே, ஏமாற்ற வேலை தானே. டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டேன், சுகமாக்க வேண்டியது தானே. நோய் காரணம் தெரிஞ்சு வச்சு சுகமாக்க வேண்டியது தானே. சுகமாக்க முடியாது. பிறகு என்ன டயக்னோசிஸ்? அங்கே எப்படி உங்களால் சுகமாக்க முடியும்? ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நோய்க்கு காரணமான அந்த தன்மை தெரிய வேண்டும். எனக்கு ஒரு நோய் இருக்குது, உதாரணமாக தலைவலி இருக்குது. தலைவலியை பற்றி அவர் முழுமையாக அறிந்திருக்கிறார். நான் என்ன தலைவலியை நான் அனுபவிக்கிறேனோ அதே மாதிரி அவர் அனுபவிக்க முடியுமா? இதுதான் தலைவலியின் அடையாளம் காண்றதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் விதமான தலைவலி, ஒரே தலைவலி யாரும் கிடையாது. எனக்கே 2 பொழுதுகளில் 2 விதமான தலைவலி இருக்குமே தவிர ஒரே மாதிரி கிடையாது. ஒரு மாதிரி தலைவலி அடுத்த 1 மணி நேரத்தில் தலைவலி மாறி இருக்கும். அப்போது என்னுடைய நோயினுடைய தன்மையை அறியாமல் யாரால் குணமாக்க முடியும்? நோயுடைய தன்மையை அறியாமல் நோய் நாடி, நோய் முதல் நாடி என்று வாய்ப்பாடு பாடிக்கொண்டிருப்போம். யாருக்கு நோயுடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியும்? சாதாரணமாக நான் சொல்லும் பொழுது நோயை பற்றி விளக்கமாக எவ்வளவும் கூற முடியாது. காரணம், அது ஒரு உணர்வு, தலைவலியின் உணர்வு, நெஞ்சுடன் உணர்வு. அது விளக்கமாக கூற முடியாது. நான் விளக்கமாக கூறி நான் எப்படி நான் கஷ்டப்படுறேனோ அதே கஷ்டத்தை உணர்விக்க முடியாது யாராலையும். அப்படி இருக்கும் பொழுது என் கஷ்டம் என்ன என்றே தெரியாத நிலையில் அவர் எப்படி என்னை குணமாக்க முடியும்? நோய் நாடி, நோய் முதல் நாடி என்ற அந்த வேலைக்கு இடமில்லை. எவனாலும் முடியாது, நான் ஒருவனை தவிர. ஆதி முதல் அந்த முறையில் அறிந்திருப்பான் நான் ஒருவனை தவிர எவரும் கிடையாது. நோய்களுக்காகவும் கஷ்டங்களுக்காகவும் மனிதர்களை நாடாதீர்கள். எவனாக இருந்தாலும் சரி, மனிதன் உங்களுடைய கஷ்டங்களை நீக்க எந்த விதத்திலும்
அறிவு பெற்றவன் இல்லை, நல்லறிவு பெற்றவன் இல்லை. இறை உணர்வு ஒன்றை தவிர உங்களுக்கு சுகமளிக்கக்கூடிய அந்த இறைவன் கூறுகின்றான், சுகமாகுங்கள் என்று. அவனுக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டம் என்ன என்பது. நோயை மட்டும் கண்டறிவதில்லை. யாருக்கு இதை கண்டுபிடிக்க முடியும் என்றால் இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் முடியும். அப்படி என்றால் உங்களை சுகப்படுத்தும் இறைவன் ஒருவன் தான். அவனுடைய வாக்கு வந்துவிட்டது. நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அங்கு சுகம் உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. உயிரை பார்க்க முடியாது, படைப்பவன் இறைவன். உங்களுடைய பயம், அதிர்ச்சி ஒரு நொடிப்பொழுதில் அந்த உயிரை பறித்துவிடும். அந்த அதிர்ச்சியை நீக்கி உங்களுக்கு சுகமான உணர்வை கொண்டு ஒரு அமைதியை கொடுக்கும் பொழுது அந்த அமைதியில் இருக்கிறது உங்களுடைய உயிர் வாழ்க்கையினுடைய மறுபிறப்பு. உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறைவனை நீங்கள் அவனுடைய வாக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள், உருவமாக பார்க்காதீர்கள். உங்களுடைய உள்ளம் மறைவானது. அது கட்டிடம் அல்ல, மசூதி அல்ல, சர்ச் அல்ல, கட்டிடங்கள் அல்ல. அது மறைவான மாபெரும் இறை ஆற்றல் மிக்க அவனுடைய இருப்பிடம். வானங்களையும் பூமியை மிஞ்சியது இந்த உள்ளம். அப்படிப்பட்ட மகா சன்னிதானத்தில் அவனுடைய வாக்குகளை கொள்ளுங்கள். அது உருவமில்லாத அந்த மாபெரும் சன்னிதானத்தில் அவனுடைய வாக்குகள் நிரம்பி இருக்க வேண்டும். இப்பொழுது நம்பிக்கை தானே பிறக்கும். உள்ளத்தை விட்டு வெளியே வந்த பிறகு நம்பிக்கை என்ற பேச்சு கிடமில்லை. நம்பிக்கை உள்ளம் சம்பந்தப்பட்டது. வெற்றிடத்தை நம்பக்கூடாது, அவனுடைய வாக்கை நம்ப வேண்டும். மனிதர்களிடம் எந்த விதமான அவர்களிடமிருந்துள்ள ஆசீர்வாதங்களை விரும்பாதீர்கள். அவர்கள் தங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்து கொள்ள சக்தியற்றவர்கள். யார் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களிலிருந்தே விடுபட்டவர்கள் இல்லை. அவ்விதமாக இருக்கும் பொழுது மனிதர்களிடம் நான் ஆசீர்வாதமாகிவிட்டேன், சுகமாக ஆகிவிடுவேன் என்று நம்புகின்றீர்கள். ஓரளவு சுகம் கிடைக்கின்றது. காரணம், ஏற்கனவே இறைவன் கொடுத்த அந்த வாக்கை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கின்றீர்கள். உள்ளத்தில் ஆசீர்வாதத்தை உள்ளத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் காரணமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆசீர்வாதம் சுகமாகுங்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு கலக்கின்றது. சுகம் தெரிகிறது. ஆனாலும் மனிதனை நம்பியதன் காரணமாக அது பொய்யான வார்த்தை. வெகு சீக்கிரம் அந்த நம்பிக்கை நிறுத்து போகும். இறைவனை முழுமையாக அவனை மட்டுமே நம்பிக்கை கொள்ளாத வரையில், இறை வாக்கு அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரையில் இறைவனிடமிருந்து எந்த விதமான சுகமும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. பொருளாதாரங்களிலும் சரி, குணம் வேண்டும். குணங்களில் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பெறுவார்கள், உங்களுடைய பணத்தில் அல்ல, உங்களுடைய விளம்பரங்களில் அல்ல. நல்ல மனிதர் என்ற அந்த எண்ணம் வேண்டும். அந்த நல்ல மனிதர் குணங்களோடு உங்களோடு பழகும் பொழுது அவர்கள் முகராசிக்காரர்கள் என்று கூறுவீர்கள், கைராசிக்காரர்கள் என்று கூறுவீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய பேச்சிலும் அவர்களுடைய முகபாவனைகளிலும் பொய் கிடையாது. அவர்கள் கொடுக்கும் பொழுது நல்லதை கொடுப்பார்கள். பிரார்த்தனையுடனும் பயபக்தியுடனும் ஏமாற்றும் விதமாக இருக்காது. ஆகவே அவர்களால் கைகளால் வாங்குவது விளங்கும். அவர்கள் கொடுப்பது சத்தியமாக இருக்கும். அவர்களுடைய வாக்கு உண்மையானது. அவர்கள் இறைவனை நம்புகின்றார்கள், தனி நம்பவில்லை. நீங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள் என்று கூறுவார்கள். அந்த நம்பிக்கையின் மீது உங்களை உறுதிப்படுத்துவார்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த உள்ளத்தின் அடிப்படையை இன்று நீங்கள் கைவிட்டுவிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆரம்பமாகிறது என்று அறியுங்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் வானங்களில் பதிவாகி இருக்கின்றன. அங்கிருந்து தான் உங்களுடைய தேவைகள் இறங்குகின்றது. நீங்கள் பூமியில் வாழ்கின்றீர்கள். இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு தேவைகளும் வானங்களிலிருந்து இறங்குகின்றன. அவ்வளவு செழிப்பும் அவ்வளவு இயற்கையும் வானங்களிலிருந்து இறங்கினால் தேவை கிடையாது. அந்த வானங்கள் உங்களை வாழ வைப்பதற்காக இருக்கின்றது. சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்களை வாழ வைப்பதற்காக இருக்கின்றது. உங்களை மட்டும்தான், மனிதனுக்கு மட்டும்தான், மனிதனுடைய உள்ளத்திற்கு கட்டுப்பட்டது வானங்களும் பூமியும். இறைவன் உங்களோடு எப்பொழுதுமே கலந்திருக்கின்றான். அவனை விட்டுவிட்டு நீங்கள் மனிதர்களை நாடும் பொழுது இறைவனை ஒதுக்கிவிட்டோம். இனி மனிதர்களுடைய கேடுகளில் வாழ்கின்றோம். உள்ளத்தில் மனிதனுக்கு இடம் கிடையாது. இறைவனுடைய வாக்குகளுக்கு மட்டும்தான் இடம். இறைவனுடைய வாக்குகள் சுத்தமானது, அழகானது, ஏற்கக்கூடியது, என்றென்றும் வேண்டும் என்று விரும்பக்கூடியது. அந்த விருப்பங்களை இறைவன் எப்பொழுதுமே உங்களுடைய உள்ளங்களில் தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றான். சுகமாக வாழுங்கள், சுகமாக வாழுங்கள் என்று ஒவ்வொரு மூச்சிலும் விலகிக் கொண்டிருக்கின்றது இறைவனுடைய ஆசீர்வாதம்.
கடவுள் மகாபெரும் சக்தி என்று கூறுவீர்கள். அந்த மகாபெரும் சக்தியிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அதே தன்மையை கொண்டிருக்கின்றது. மகாசக்தி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. உங்களுடைய அறிவையெல்லாம் கடந்தது. உங்களுடைய அறிவையெல்லாம் கடந்த அந்த மகாசக்தி தன்னுடைய வாக்காக உள்ளத்தில் அமைத்திருக்கின்றான். இது கடவுள். கடவுள் என்பது வாக்கு, உருவம் அல்ல. அந்த வாக்கு பெரும் ஆசீர்வாதம், சத்தியம். அவனுடைய வாக்குக்கு நிகரான ஒரு சக்தி, ஆற்றல் கிடையாது. ஊர் உலகத்தை நம்பக்கூடாது. நீங்கள் என்னையும் நம்பவில்லை. சத்தியம் என்று புரிந்தால் அந்த சத்தியத்தை நம்புங்கள். நீங்கள் சொந்தமாக வாழுங்கள். இன்று முதலாக நமக்கு கவலைகள் கூடாது. இறைவனை நம்பினால், கடவுளை நம்புகின்றோம் என்று கூறுகின்றோமே, கடவுளை நம்பிவிட்டால் சந்தேகத்தோடு தான் கவலை வரும். நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சந்தேகத்தை கொண்டு நம்ப முடியுமா? அது நம்பிக்கையாது. அல்லது நம்பிவிட்டேன் என்று கூறிய பிறகு கூடவே சந்தேகத்தையும் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைக்கான துரோகத்தில் வாழ்கின்றேன் நான். இறைவனுக்கு விரோதமாக வாழ்கின்றேன் நான். எது சரி? இறைவனிடம் நான் இறைஞ்சும் பொழுது கவலையோடு அழுது கொண்டும் புரண்டு கொண்டும் அவனிடம் கெஞ்ச வேண்டுமா? நம்பிக்கையோடும் அமைதியோடும் அழகான முகத்தோடு நீங்கள் இறங்க வேண்டுமா? எது சரி? கவலையோடு கேட்கும் பொழுதே நம்பவில்லை, பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பதிலில்லை. என்னை மன்னித்து விடு என்று கூறுங்கள் முதலில். என் கவலைக்கும், என்னுடைய நயவஞ்சகத்திற்கும், என்னுடைய நம்பிக்கை துரோகத்திற்கும், உன்னை நம்புவதற்கு திராணியே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பாதைக்கு நான் வந்துவிட்டேன், மன்னிப்பாயாக என்று எனக்கு நம்பிக்கை கொடு என்று கேளுங்கள். கவலையும் போய்விடும், சுகமும் ஆரம்பமாகும், என்னுடைய வாழ்க்கை தரமும் அதிகரிக்கும், பொருளாதாரத்திலும் குறைவு கிடையாது. வறுமைக்கும் பயப்பட வேண்டாம், நோய்களுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த வாழ்க்கை வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். அந்த நம்பிக்கை உங்களை உறுதியாக இருக்கின்றது. இதற்கு உருவம் இல்லை. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் வானங்களில் இருக்கின்றன, பூமியில் இல்லை. நீங்கள் நம்பும் பொழுது வானங்களிலிருந்து இந்த பூமி சிறக்கின்றது. மழை வேண்டும் என்று விரும்பினீர்கள், அதன் காரணமாக வானங்களிலிருந்து மழை பெய்கின்றது. உங்களுடைய இறைவன் வானங்களுக்கு பணிக்கின்றான், காற்றுகளை ஒன்றிணைக்கின்றான் மேகங்களாக. அந்த மேகங்களை பல பிரிவுகளாக ஆக்குகின்றான். யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் மீது அந்த மழையை வந்ததை செய்யும் பொழுது அவர்கள் மகிழ்வடைகின்றார்கள். அதற்கு முன்பாக நீங்கள் நிராசைப்பட்டவர்களாக இருந்தீர்கள். அது இறங்குவதற்கு முன்பாகவும் நீங்கள் நிராசைப்பட்டிருந்தீர்கள். ஆனாலும் உங்களுடைய ஒரு தேவை அந்த நேரத்திற்கு தகுந்த அளவில், அந்த நேரத்திற்கு குறித்த நேரத்தில் உங்களை வந்து அடைகின்றது. எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும், எப்பொழுது நிறுத்த வேண்டும் என்பது தெரியும், எப்பொழுது மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், தொடர்ச்சியாக உங்கள் மீது மழையை அனுப்புவான். அதில் உங்களுடைய இயற்கையுடைய விளைச்சல்கள் இருக்கின்றன. உங்களுக்கு அபரிமிதமான விளைச்சல்கள் அங்கே இருக்கின்றன. அந்த விளைச்சல்களில் நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கு பணம் தேவையில்லை. வாழ்க்கைக்கு பணம் வேண்டுமா, உணவு வேண்டுமா? பணம் நிறைய இருக்கிறது, உணவு சாப்பிட முடியவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை. உணவு வேண்டுமா, பணம் வேண்டுமா? உணவு விளைகின்றது, இறைவன் விளைவிக்கின்றான் அதிகமாக. உங்களுடைய தேவைகளுக்கு அபரிமிதமாக விளைவிக்கின்றான். அந்த உணவு, ஒவ்வொரு உணவும் உங்களுக்காக விளையும் பொழுது வானங்களிலிருந்து இறங்குகின்றது. பூமியில் நீங்கள் கொட்டக்கூடிய அந்த கேடுகள் எல்லாம் நீக்கப்பட்ட நிலையில் மழையோடு கூடி அந்த உணவு உங்களுக்காக உருவாகின்றது. மழையில் மீன்கள் வந்து விழுந்ததை பார்த்திருக்கின்றீர்கள். மீன் மழை பரவலாக அடிக்கடி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கண்களுக்கு தெரிந்த விதத்திலும் உணவாகவே கீழே விடுகின்றது. கண்களுக்கு தெரியாத விதத்திலும் சக்தியாக மாறி பூமியிலிருந்து விளைகின்றது. உங்களுடைய பயிர்களாகவும், உங்களுடைய பழங்களை கொடுக்கக்கூடிய பழ வகைகளாகவும், காய்கறிகளாகவும் உங்களுக்காக விளைகின்றன. உங்களுடைய இறைவன் உணவளிக்க பொறுப்பேற்று கொண்டான். காற்று உங்களுக்கு தேவை, தன் மீது பொறுப்பேற்று கொண்டான். தண்ணீர், அதிலிருந்து விளையக்கூடிய உணவு, மண்ணில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியும் அதனுடைய இயற்கையும் உங்களுக்கு ஆகமானதாக அவன் அமைத்திருக்கின்றான். நீங்கள் விரும்புங்கள். சூழ்நிலைகளை உருவாக்குபவர்கள் நீங்கள் அல்ல. இயற்கை சூழலும் உள்ளுக்குள் சுகமான சூழலும் இரண்டும் இணைந்து வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை பலனை நீங்கள் அனுபவிப்பதற்காக வேண்டி உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய குணநலன்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் உண்மையை கொண்டு வாடுங்கள். உங்களுடைய வெளிப்புறத்திலும் சூழல்களிலும் இயற்கை சூழல்களிலும் குளுமையும் உங்களுடைய மனதிற்கு சுகமும் இருக்கின்றது. இந்த உள்ளத்தின் குளுமையில் நீங்கள் வாழ வேண்டும். இதயத்தின் குளிர்ச்சிகளில் வாழ வேண்டும். கண் குளிர்ச்சியில் வாழ வேண்டும். அகக்கண்ணோடு புறக்கண்கள் இணைந்திருக்க வேண்டும் சரிசமமாக.
அகக்கண் ஒரு புறமும் புறக்கண் இன்னொரு புறமும் இருக்கக்கூடாது. அகத்தில் நம்பிக்கை வேண்டும். இறைவனை மட்டும் உங்களை நம்பக்கூடாது, மனிதர்களை நம்பக்கூடாது. நீங்கள் உட்பட மனிதன் அறிவை கொண்டு வாழ்பவன். பெரும்பாலும் நம்பிக்கையோடும் உள்ளத்தை கொண்டும் வாழக்கூடிய அந்த மனித உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுளை நம்புபவர்கள், கடவுள் என்பது உருவமல்ல, கடவுள் என்பது கடந்த மகாசக்தி உள்ளத்தில் உங்களுடைய வாக்காக, உங்களுக்கு தேவையான அழகான வாக்காக இறங்கியிருக்கின்றது. இது கடவுள், கடந்த மகாசக்தி உள்ளத்தில் வாக்காக அமைந்திருக்கின்றது, உருவமாக இல்லை. உருவ வழிபாடு நமக்கு ஆகாது, மனிதர்கள் கற்பித்தது. உள்ளத்தின் வழிபடுதல் வேண்டும். உங்களுக்கு இந்த சுகமான சூழ்நிலை வேண்டும் என்று விரும்பும்போது வழிபடுங்கள். வேண்டுமா வேண்டாமா? ஏற்றுக்கொண்டேன் இறைவனை. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நியாயமான சுகம் வேண்டும். சுகம் என்பது என்ன? உள்ளும் புறமும், உள்ளும் உடலும் புறமும். எங்கு நோக்கினும் சுகம், எந்த திசையிலிருந்தும் சுகம் வேண்டும். யாரால் முடியும்? சூழ்நிலைகள் அமைய வேண்டும். சூழ்நிலை உருவாக்குவோம் இறைவன். உங்களுடைய உடல் இயற்கையானது, உங்களுடைய உள்ளம் இயற்கையானது, உங்களுடைய சுற்றுப்புற சூழல் இயற்கையானது, உங்களுடைய வாழுமிடம் இயற்கையானது. அங்கே இருக்கக்கூடிய உணவு இயற்கையில் விளைந்தது, செயற்கையில் கிடையாது. இதில் உங்களுடைய பங்கு என்ன? நான் வாழப்போகின்றேன், நான் முயற்சிக்கப் போகின்றேன், நான் உழைக்கின்றேன். யார் உழைக்க சொன்னது உங்களை? எவனுக்காக உழைக்க வேண்டும்? பணத்துக்காகத்தானே. உணவை எப்படி நீங்கள் விலை பேசினீர்கள்? உயிருக்கு விலை பேச முடியாது என்று இருக்கும் பொழுது உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவுக்கும் தண்ணீருக்கும் எப்படி விலை பேசினீர்கள்? விலை பேச அனுமதித்தீர்கள். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? எவன் உணவுக்கு விலை பேச மாட்டானோ அவனை நான் அரசனாக தேர்ந்தெடுக்கின்றேன். பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ இல்லை, எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தேவையில்லை. அரசன் வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த உணர்வு உள்ளவன் ஒருவன் போதும். நல்ல அரசன் இருந்தால் மழை பெய்யும் என்று அன்று கூறினார். மழை பெய்யவில்லை என்றால் அரசன் சரியில்லை என்று கூறுவார். அந்த ஒரு நல்லவனுக்காக அந்த நாடு வாடும் என்று ஒருவனுக்கு பதிலாக 234 பேர், 535 பேர், அவ்வளோ பேரும் வடிகட்டர்கள். பணம் ஒன்றை தவிர எதுவுமே தெரியாது. உங்களை பணமாக பார்க்கின்றார்கள், ஒரு மனிதனாக பார்க்கவில்லை. உழைத்து 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 ஓடாக போ. உழைப்பை பற்றி பெருமையாக பேசுவார்கள். நிச்சயமாக உழைப்பு உங்களுக்கு பெருமையை கொடுக்கின்றது. உழைப்பு உங்களுக்கு ஊட்டத்தை கொடுக்கின்றதா? உழைப்பு உங்களுக்கு களைப்பை கொடுக்கின்றதா? ஊரெல்லாம் மிச்சது இல்லையா? உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு உழைப்பு உங்களுக்கு ஊட்டத்தை கொடுக்குமா? உழைப்பு உங்களுக்கு களைப்பை கொடுக்குமா? உழைச்சி ஓடா தெரிஞ்சது போதும்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் வரும்போது தான் உணர்வீங்களா? இப்போ உணரணுமா? உழைப்பு என்பது மனிதனுக்கு கூடாது, மிருகங்களுக்குத்தான் என்று. சுகமாக வாழுங்கள் என்ற ஒன்றை தவிர உழைத்து வாழுங்கள் என்ற அந்த ஒன்று உங்களை உள்ளத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். எப்படி நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம்? உழைச்சா தான் பசிக்குமா? உழைக்கலாம் பசிக்காது இல்லை. அப்படி என்றால் 58 வயசாச்சுன்னு சொன்னால் நேராக சுடுகாட்டுக்கு போகணும். ஏன்னா உழைக்க முடியாது. போய் அங்கேயே படுத்துக்கு, வீட்டுக்கு வராது. உழைச்சா தான் சாப்பிடணும். உழைக்காத சாப்பாடு ஒட்டாது இல்லையா? ஏதாவது ஒரு உண்மை இருக்கணும். உழைக்க முடியல, இனிமேல் சாப்பிட்டா உடம்பு ஒட்டாது. நேராக போய் சுடுகாட்டு போயிட வேண்டியது தானே. எதுக்காக வீட்டுக்கு வரணும்? கெட்ட மனிதர்கள், வடிகட்ட மனிதர்கள், சுடுகாட்டுக்குரிய மனிதர்கள் உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வீண் பேச்சுக்களையும் அகம்பாவமான போக்குகளையும் வெட்டித்தனமான ஊசிட்டு தெரியக்கூடிய உழைக்கின்றேன் என்ற பெயரில், முயற்சிக்கின்றேன் என்ற பெயரில், முயற்சி ஒரு சூதாட்டம் என்பது தெரியாது. முயற்சி செய்து பார்க்கலாம், இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம். அப்படி என்றால் எதிர்க்க அந்த முயற்சி காலமும் விரயம், நஷ்டமாகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையும் விரயமாகிவிட்டது. இனி வாழ்ப்பதற்கு வழியில்லை என்ற அளவுக்கு வயதும் ஆகிவிட்டது. முயற்சியில் என்னுடைய வாழ்க்கையை நாசமாகி நான் நடுத்தருக்கு வந்துவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், முயற்சி என்ற அந்த சூதாட்டம் உங்களுக்கு திருவினையாக்குமா திருவினையாக்குமா? ஊர்வலத்தை பின்பற்றி கொண்டு முயற்சி திருவினையாக்கும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். திருவினையாக்கும் என்பதை நம்புங்கள் என்று பதிலாக மனிதனுடைய நாராசரமான பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு அதில் நான் வாழ வேண்டாம். உள்ளத்தின் சுகத்தோடு இறைவனுடைய வாக்குகளோடு இணைந்து வாழுங்கள். உங்களுடைய உள்ளத்தை தெய்வ இல்லமாக ஆக்கிக்கொள்ளும் வரையில் இறைவனும் இல்லை, நற்செய்தியும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. வாழ்கின்றேன் என்ற அந்த பொருத்தத்திற்கே இல்லாமல் நான் ஏற்கனவே நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அது உண்மை. இப்பொழுதும் நீங்கள் அறிவீர்கள், நான் ஒரு நடைப்பிணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஏதோ இயந்திரத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றீர்களே. இந்த வாழ்க்கை கூடாது. உள்ளத்தை விட்டு வெளியேறி மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் சென்று அங்கு கடவுள் இருக்கின்றான் சொல்கிற காரணமாக உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்கூடிய இறை வாக்குகளோடு நீங்கள் இணைந்து வாழ வேண்டும். அந்த வாக்குகளில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது.
இறைவனோடு கலந்திருங்கள், அவனோடு பேசுங்கள், அவனுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கும் பதிலளியுங்கள். நம்பிக்கை கொண்டேன் இறைவன் என்று பதிலளியுங்கள். எனக்கு நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டு என்று பதிலளியுங்கள். ஏற்றுக்கொண்டேன், இனி உன்னை தவிர கதியில்லை என்று கூறுங்கள். இதற்கு பெயர் சரணாகதி. ஒரு காலம் மனிதனையோ மனிதனுடைய அறிவையோ மனிதனுடைய படிப்பையோ நம்ப மாட்டேன். இறைவனுடைய வாக்கு அவன் எனக்கு நிகழ்த்துவான். இயற்கையை படைப்பவன் இயற்கையில் என்னை வாழ வைப்பான் என்று இயற்கையோடு என்னை இணைத்து வைப்பான். அந்த இயற்கையில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இறைவனோடு அவனுடைய வாக்குகளோடு இணைந்திருங்கள். உள்ளம் பெரும் கோவில் என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். இந்த வாழ்க்கை இன்று உங்களுக்கு இறைவனால் அனுமதிக்கப்பட்டதாக ஆகிறது. இதுவரையில் நடைபெறமாக இந்த வாழ்க்கை இன்று சொர்க்க பூங்காவனமாக மாற இருக்கின்றது. உங்களுக்கான உள்ளத்திலும் உடலிலும் வெளிப்புறத்திலும் இயற்கை சூழல்கள் மிகுந்த அந்த ரம்மியத்தில் இன்று முதலாக நீங்கள் வாழ இருக்கின்றீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவன், நம்மை பாதுகாக்க போதுமானவன். இந்த உண்மையை இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்காக நல்லறிவு கொடுப்பானாக. நம்முடைய உள்ளத்தை மாபெரும் கோயிலாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். உள்ளம் பெரும் கோவில் என்பதை இன்று அறிந்து உள்ளத்தோடு இணைகின்றோம். இறை வாக்குகளோடு உருவம் அல்ல.